ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மந்த்ராலயம் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நாளாக போகணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து இப்போது போயிட்டுருக்கோம். நாங்கள் மார்னிங் ஒரு 7:30 8 அந்த மாதிரி கிளம்புனோம். நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறப்போ 4:30 கிட்ட ஆகிடுச்சு. நியர்லி ஒரு 7.5 hours கிட்ட ட்ரைவ். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு A to B ஒன்று இருக்குது. ஸோ அதை தவிர பெருசாக வேறு வெஜ் ரெஸ்டாரண்ட் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நாங்கள் வந்து மந்த்ராலயம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து மெயின். அந்த ராகவேந்திர சுவாமி வந்து ஒரு 4-5 ஸ்டாச்சூஸ் மாதிரி எல்லா சைடும் பார்த்துட்ருக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு. ஸோ அந்த ஆர்ச் உள்ள தான் போனோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீநிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஒரு டபுள் பெட், ஒரு சிங்கிள் பெட், அப்புறம் ரூமில் ஒரு டபுள் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு ராகவேந்திர சுவாமி கோயில் பக்கத்துலேயே வந்து ரூமு. அந்த மாதிரி பாத்ரூமும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து ப்ரீமியம் அப்படின்னு கேட்கணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு துங்கபத்ரா ரிவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே இந்த மாதிரி நல்ல மார்க்கெட்ஸ் இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கோம். ரிவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தண்ணி ஒன்றுமே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது தண்ணி. பட் அதுவுமே குப்பையாக்கி வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக தண்ணி ஒன்றும் இல்லை. மேபி இந்த டைம் அப்படியா என்னன்னு தெரியல. நாங்கள் போகிறப்போ இந்த சுத்தமாக தண்ணியே இல்லை. அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம் கோயிலுக்கு. இப்போது 2 சைடுமே வந்து ரொம்ப நல்லா நிறைய அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் மெதுவாக நிதானமாக படிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியல. ஸோ வந்த உடனே ஃபஸ்ட்டு மாஞ்சாலை அம்மன் தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு அம்மன் பார்த்துட்டு அப்புறமா தான் கோயில் உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா இதுதான் மாஞ்சாலை அம்மன் சந்நிதி. ஸோ ஃபஸ்ட்டு அம்மன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கோயில் உள்ளே போகணும். அதுதான் வந்து ரூல்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போனோம். உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து அது டிக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்யூஸ் இருக்குது. 500 டிக்கெட்ஸ், 1500 ருபீஸ் டிக்கெட். ஸோ அந்த மாதிரி சேவா ஆன்லைன் வாங்கிக்கணும். பட் நாங்கள் அன்றைக்கி போனது வந்து தர்ம தரிசனமில் தான் போய் நின்னோம். பட் ஃபாஸ்ட்டாக க்யூ மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக லேட்லாம் ஆகலை. நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இங்கே இந்த ரத யாத்திரை இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நைட் இல்லை, ஒரு ஈவினிங் 7 மாதிரி இந்த ரத யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யானையில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்தது இந்த உட்டன் ரதம், அப்புறம் வெள்ளி ரதம், அப்புறம் தங்க ரதம். ஸோ இந்த மாதிரி 5 விதமாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து அங்கேருந்து சுவாமி வந்து அந்த ரதத்துலேருந்து இந்த ரதம்லாம் மாற்றுறதெல்லாம் இவர் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. சரியான கூட்டம் இருந்தது. மேபி ஹாலிடேஸாக என்னன்னு தெரியல, நல்ல கூட்டம்.
நாங்கள் அங்கே ரத யாத்திரையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தா இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்படியே அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் சுவாமிக்கு காமிக்கிற அந்த தீபாராதனைலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ளசண்ட்டாக இருந்தது. அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது வெட்னஸ்டே மார்னிங் நாங்கள் வந்தோம். நாங்கள் ஒரு 7:30க்கு அந்த மாதிரி வந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலாக அப்போ தான் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷுங்க, செம்ம க்ரௌடு. பட் அது தட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து லைன் மூவ் ஆகிட்டே இருந்ததுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து 1500 ருபீஸ் டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே மூவ் ஆகிட்டே இருந்தது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நாங்கள் வந்து நல்லா கிட்டக்க போய் சுவாமியை பார்த்தோம், தரிசனம் பண்ணோம். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலி ஃபியூ செகண்ட்ஸ் தான் விடுறாங்க. ரொம்ப நேரம்லாம் நின்று பார்க்க முடிகிறதில்ல. ரொம்ப ரொம்ப கம்மி செகண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். பட் ஸோ அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ க்யூ, இவ்வளோ க்ரௌட் இருக்கிறப்போ அவங்களும் அதை தான் பண்ண முடியும். எல்லாருமே பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த க்யூ முடிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்யூ வந்து அந்த தீர்த்தம் அக்ஷதெல்லாம் வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு க்யூ இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் இது வந்து மியூசியம். இங்கே வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் அப்படியே அதுக்கும் ஒரு க்யூ. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் ஒரு மினியேச்சர் மாதிரி. ஸோ அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது. அது நம்ம என்ன வெளியில் பார்த்தோமோ அப்படியே இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து அன்றைக்கி வெட்னஸ்டே அன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் அந்த ஈவினிங் நாங்கள் இன்னொரு ரவுண்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரத யாத்திரை இதெல்லாம் பார்த்தோம். சாரி, நான் கொஞ்சம் இது வந்து அந்த போர்ட்ரேட் மோட்டில் எடுத்துட்டேன். ஆக்சுவலி நம்ம வந்து அங்கே போய் அந்த க்ரௌடில் நின்றுட்டு அந்த சுவாமியை பார்க்குற அந்த இதில் நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துடுறேன் அப்பப்போ. ஸோ அதனால் இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் எடுத்தது தான் இருக்குது. அந்த ரத யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து ஊஞ்சல் சேவை. ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ ஊஞ்சல் சேவை, அதுக்கு தான் சுவாமியை கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. இந்த கலர் காம்பினேஷன் நேற்று வந்து க்ரீன் லைட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த பிங்க் லைட், அந்த கோல்டன் கலருக்கும் அந்த பிங்க் லைட்டுக்கும் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு. ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி இருந்தது. இது வந்து கண்ணில் பார்த்தா மட்டும்தான் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். எவ்வளோ தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் சரி, காமிச்சாலும் சரி, அது கண்டிப்பாக அங்கே போய் அதை வந்து பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அந்த கலர் காம்பினேஷனுக்கு. ஆக்சுவலி இங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. எனக்கெல்லாம் ரூமுக்கே போக மனசே வரல. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் நான்.
இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொன்னேன் இல்லையா, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 7 சரியான க்ரௌடு. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 8 அந்த மாதிரி கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.